Hi guys, வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஹாரி பாட்டர் சீரீஸ் ரொம்பவே பிடிக்கும், நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து ரிலீஸ் ஆன படம் தான் தி ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோடைய மெயின் லீடான நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹஃபில்பஃப் ஹவுஸை சேர்ந்தவர். அதாவது ஹாரி பாட்டர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொத்தமாக அந்த ஹாக்வர்ட்ல கிரிஃபிண்டோர், ஸ்லிதரின், ரேவன்க்ளா, ஹஃபில்பஃப் அப்படின்னு ஒரு 4 ஹவுஸ் இருக்கும் இல்லையா. அதில் அந்த ஹஃபில்பஃப் டீமை சேர்ந்தவங்க ரொம்பவே இரக்க குணம் வாய்ந்தவங்களாகவும் இயற்கை மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்களாகவும் நல்லவங்களாகவும் இருப்பாங்க. அப்போ மற்ற குரூப் எல்லாரும் கெட்டவங்களான்னு கேட்டிங்களா, அப்படிலாம் கிடையாது. ஆனால் இந்த ஹஃபில்பஃப்ல வந்து இரக்க குணம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்படி இருக்க நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹஃபில்பஃப் குரூப்பை சேர்ந்தவன் தான். அதனாலே அவனுக்கு வந்து இந்த இயற்கை மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால நிறைய மாயாஜால விலங்குகள் எல்லாத்தையுமே அவனுடைய பெட்டிக்குள்ள வளர்க்க ஆரம்பிப்பான். பெட்டி சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ள ஒரு உலகமே இருக்கும். அதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம ஹீரோ அவன் கூடவே ஃப்ராங்க்னு சொல்லப்படுற ஒரு பிரம்மாண்டமான பறவையை வளர்த்துட்டு வந்திருப்பான். ஸோ அந்த பறவை அதோடைய இனத்துல கடைசி ஒன்றுன்றதுனால அதை தேடி லண்டன்ல இருந்து நியூயார்க்குக்கு கிளம்புறான். அப்படி இந்த நியூயார்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வளர்க்குற இந்த மாயாஜால மிருகங்கள் நிறைய எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த பெட்டியை விட்டு வெளியில வந்து இந்த ஊருக்குள்ள போயிருது. ஸோ அதை எப்படி மறுபடியும் கண்டுபிடிக்கிறான், எப்படி இந்த படத்தோட வில்லனான கிரிண்டல்வார்டை சந்திக்கிறான், அதனால என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றது தான் இந்த படத்தோட கதை. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வில்லனான கிரிண்டல்வார்டை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனை சிறப்பிடிச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சு போயிட்டான். ஸோ இப்படி வெளியில வந்து அவனுடைய செல்ல பிராணிகளை வச்சு இந்த சிட்டியோட பல பகுதிகளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால மக்களோட மக்களா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற மந்திரவாதி கூட்டத்தை பத்தி சாதாரண மக்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால நியூயார்க்ல இருக்கிற மாயாஜால கூட்டத்துடைய தலைவி சாதாரணமான மக்களுக்கும் மாயாஜால மக்களுக்கும் போர் வந்துருன்ற மாதிரி பயத்துல இருக்காங்க. அதனால மாய விலங்குகள் யாருமே வளர்க்க கூடாது, அப்படி மீறி வளர்க்கப்பட்ட மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தையும் போடுறாங்க. அது போக இந்த மாயாஜால மக்களை எப்படியாவது தெரிஞ்சோ தெரியாமலோ சாதாரண மக்கள் பார்த்துட்டா அவங்களுடைய மெமரியை எரேஸ் பண்ணிடணும் அப்படின்னு இன்னொரு சட்டத்தையும் போடுறாங்க. அதை அப்படியே பேக்ரவுண்ட்ல சொல்ல அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் லண்டன்ல இருந்து நியூயார்க் போறதுக்காக கப்பலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தா அவனுடைய சூட் கேஸ்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ அதை பார்த்து கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நம்ம அங்கிருந்து போயிடலான்ற மாதிரி சொல்றான். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு நமக்கு காமிக்கல. அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த நியூயார்க்கு வந்து இறங்குறான். ஸோ அங்கே செக் பண்ற ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை பார்த்து உங்களுக்கு நியூயார்க் ஃபர்ஸ்ட் டைமா, ஆமா கையில் என்ன சூட்கேஸ், சாப்பிட்ற பொருள் இல்ல வளர்ப்பு பிராணி ஏதாவது உள்ள இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த சூட்கேஸ்ல இருந்து சத்தம் வருது. அதுவும் அதோடைய லாக் வேற ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. இதை பார்த்துட்டு இந்த ஆஃபீஸருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வர ஆரம்பிக்க, ஸோ கொஞ்சம் கொடுங்க சார் நம்ம செக் பண்ணிடுவோம்னு சொல்லி நம்ம ஹீரோடைய சூட்கேஸை வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி திறக்கவும் பாத்தீங்கன்னா ஏதாவது பெருசா இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தா உள்ள ஹீரோடைய துணிமணிகளை தவிர வேற எதுவுமே இல்ல. சோ நம்ம ஹீரோவை பார்த்து வெல்கம் டு நியூயார்க் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து சிட்டிக்குள்ள நடந்து போறாரு. அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா சிட்டில ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க உள்ள பில்டிங் எல்லாமே சுத்தி செதஞ்சு போயிருக்குது. அப்ப அங்க ஒருத்தன், நான் அதை பார்த்தேன், பார்க்கவே சூறாவளி மாதிரி இருந்துச்சு, அதோடைய கண்ணு வெள்ளை கலர்ல மின்னுச்சு, அதை தயவு செஞ்சு கண்டுபிடிங்க இல்லைன்னா நம்மள அதை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுடைய ஆபீஸோடைய ஹெட்டான கிரேவன் ஒருத்தன் அங்க வரான். அந்த டைம்ல திடீர்னு அந்த இடமே பாத்தீங்கன்னா அதிர ஆரம்பிக்குது. அதுவும் அங்க சுத்தி உள்ள பில்டிங் எல்லாமே கிராக் விழுந்து உடையுது, ரோட்லாம் ரெண்டா பழக்குது. இப்படியே சூறாவளி மாதிரி ஒண்ணு அந்த சிட்டியவே ஒரு கலக்கிட்டு போகுது. இது அந்த கிரேவும் அவன் கூட வந்தவங்க எல்லாம் பிரமிப்பா பார்த்து நிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா நம்ம ஹீரோ சிட்டிக்குள்ள நடந்து போக போக ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாயாஜலத்தை எதிர்க்கிறதுக்காகவே ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தோடைய தலைவி இவங்க தான். இவங்க பேரு மேரி. அவங்களுடைய பையன் பொண்ணுன்னு எல்லாருமே இந்த மாயாஜலக்காரங்க தான் அந்த ஊரே அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோயினும் நிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த கூட்டமே பாத்தீங்கன்னா ஒரு பேங்குக்கு வெளியே தான் நடக்கும். அப்போ ஒரு பேக்கரிக்காரர் இந்த பேங்குக்கு லோன் கேட்க வராரு. இவரு பார்க்காம நம்ம ஹீரோ மேல வந்து இடிட்டு அவர் பாட்டுக்க பேங்க்குள்ள ஏறி போயிடுறாரு. இப்படி நம்ம ஹீரோ அந்த கூட்டத்துல நின்றுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒருத்தன் பிச்சை போடுறான். அப்படியே காயினை சுண்டி விடவும் நம்ம ஹீரோ சூட்கேஸ்ல இருந்து ஒரு வினோதமான மிருகம் வெளியில வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த காயினையும் கேட்ச் பிடிச்சிட்டு அந்த பிச்சைக்காரனுக்கு சைடுல நிறைய காயின் இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வேக வேகமா பேங்க்குள்ள ஓடிடுது. இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துடுறான். அவனால ஒண்ணுமே செய்ய முடியல, ஏன்னா அவன் கூட்டத்துக்குள்ள இருக்கிறான். இந்த கூட்டமே எதுக்கு நடந்துட்டு இருக்குது, இந்த மாயாஜால மனிதர்களை எதிர்த்து தானே நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவா அந்த மாயாஜால கூட்டத்தை தான் சேர்ந்தவன். இது தெரியாம அந்த மாயாஜால வெறுப்பு சங்கத்துடைய தலைவி என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து, என்ன நீ என் கூட வந்து சேர்ந்துக்கிறியா, நம்ம எல்லாருமே அவங்களை எதிர்த்து போராடலாம், அவங்க
தான் நம்ம நாட்டை அழிக்க போறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே முழிச்சிட்டு நிக்கிறான். அப்புறமா அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு வேகமா அந்த பேங்க்குள்ள வரான். ஏன்னா அந்த வினோதமான மிருகத்தை பிடிக்கணும்ல. சோ இப்படி இந்த பேங்க்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த குட்டி வினோதமான மிருகமும் அங்க இருக்கிற இந்த பளபளக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதோடைய பைக்குல போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ யாருக்குமே தெரியாம தானே அதை பிடிக்கணும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ல வந்து உட்கார்றான். அந்த இடத்துல தான் இந்த பேக்கரி கடைக்காரனும் உட்கார்ந்துருக்கான். இவன் எதுக்கு வந்திருக்கானா, லோன் கேட்கறதுக்காக வந்திருக்கான். சோ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பாக்கெட்ல இருந்து திடீர்னு ஒரு முட்டை ஒண்ணு கீழே விழுது. இதை அந்த பேக்கரி கடைக்காரர் பார்த்துட்டு, எப்பா இது உன்னோடைய முட்டையா, கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க போறாரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மிருகத்தை பார்த்து அதை பிடிக்கிறதுக்காக கிளம்பிடுறான். அதே டைம்ல இந்த பேக்கரி கடைக்காரரையும் உங்களை மேனேஜர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு பேங்க்குள்ள கூப்பிடுறாங்க. சோ இவரும் அந்த முட்டையை இவருடைய பாக்கெட்லயே போட்டுட்டு உள்ள போறாரு. உள்ள போனதுமே லோன் பத்தி கேட்டதும், சரி நான் உங்களுக்கு லோன்லாம் தரோம், ஆனா அடமானம் வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைல்ல, அதனால உங்களுக்கு லோன் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த மிருகத்தை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அந்த மிருகத்தையும் பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல வந்திருக்கிறவங்களுடைய மினுமினுக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து அது கூடவே வச்சுக்கிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா அந்த பேங்க் லாக்கர் இருக்கிற இடத்துக்கு போகுது. நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போறான். இப்படி நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோயினும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஸோ ஹீரோயின் எதுக்கு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றாங்கன்னு இது வரைக்குமே தெரியல. அதே நேரம் நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அந்த மிருகத்தை ஃபாலோ பண்ணிட்டு இந்த லாக்கர் கிட்ட வந்துடுறான். அது வேகமா லாக்கருக்குள்ள போயிருச்சு. இந்த டைம்ல அந்த பேக்கரி கடைக்காரனும் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் தம்பி முட்டை பொறிக்க போகுதுரா, அந்த முட்டையை நீ கீழே போட்டுட்டல்ல, இந்த உன்னுடைய முட்டை அப்படின்ற மாதிரி காட்ட நம்ம ஹீரோவுக்கு இங்க போகவா அங்க போகவான்னு தெரியாம அவனுடைய மந்திர கோலை எடுத்து இந்த பேக்கரி கடைக்காரனை இவன் கிட்ட இழுத்து முட்டையும் பாத்தீங்கன்னா அவர் கையில வாங்கிக்கிறான். ஸோ அந்த முட்டையில இருந்து பாத்தீங்கன்னா பறவை பாதியும் பாம்பு பாதியுமான ஒரு வினோதமான மிருகம் ஒண்ணு வெளியில வருது. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த பேக்கரி கடைக்காரனுக்கு நான் ஃபர்ஸ்ட் அங்கதானே இருந்தேன், இப்ப எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம புலம்பிட்டு இருக்கான். அதே நேரம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்காக அவனுடைய மந்திர கோலை எடுத்து மந்திரம் போட்டு அதை ஓபன் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துக்கு பேங்கோடைய மேனேஜர் வராரு. ஓ நான் லோன் கொடுக்கலன்னு சொன்னதும் இங்க திருடலான்னு பிளான் போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அலாரமையை ஆன் பண்ணி விட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோ அவனுடைய மந்திர கோலை வச்சு இந்த மேனேஜரை அசையாம பண்ணிட்டு அந்த மிருகத்தை போய் எப்படியே பிடிச்சிடுறான். அதை ஒரு குலுக்குவான் பாருங்க. அதுக்குள்ள இருந்து மூட்டை மூட்டையா தங்கமா கொட்டுது. ஸோ அவ்வளோத்தையுமே இதை எடுத்து வச்சிருந்திருக்கும் போல. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த உயிரினத்தை அவனுடைய பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டு வேகமா இவனுடைய மந்திரத்தை யூஸ் பண்ணி இந்த பேங்க்ல இருந்து எல்லாருக்கிட்டையும் தப்பிச்சு வெளியில வரான். ஸோ வெளியில வந்ததும் பாத்தீங்கன்னா இந்த பேக்கரி கடைக்காரனை தான் மறக்க வைக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா இவன் ஒரு சாதாரண மனுஷன். இப்படி நம்ம ஹீரோ யூஸ் பண்ற மேஜிக் எல்லாம் பார்த்துட்டான்ல, அதனால பாத்தீங்கன்னா அவனை மறக்கடிக்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அவன் என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா சூட்கேஸை வச்சு நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். ஸோ அவன் போனதுமே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை மந்திரம் போட்டு தனியா கூட்டிட்டு வராங்க. ஸோ இவங்களும் ஒரு மாயாஜால உலகத்தை தான் சேர்ந்தவங்க போல. ஸோ யார் நீ இங்க என்ன பண்ற? ஆமா அந்த சாதாரண மனுஷனுடைய ஞாபகத்தெல்லாம் அழிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோ இல்ல அதுக்குள்ள அவர் ஓடிட்டாருன்ற மாதிரி சொன்னதும், நீ சட்டத்தை மீறி செயல்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோவை அவ வேலை பார்க்குற இடத்துக்கு விசாரணைக்காக கூட்டிட்டு வரா. ஸோ இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயின் என்ன வேலை பார்க்கறான்னு. அதாவது இந்த மாயாஜாலம் தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த உலகத்துல ஏதாவது சட்டத்தை மீறினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பிடிச்சிட்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் நம்ம ஹீரோயினோட வேலையே. இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு இந்த நியூயார்க்ல இருக்கிற மாயாஜால ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நம்ம ஹீரோவை விசாரணைக்காக கூட்டிட்டு வரா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. அங்க நம்ம ஹீரோயினை சுத்தமா மதிக்கவே மாட்டுக்கிறாங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ அப்புறம் வா, அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அனுப்பி வச்சிடறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை அப்படியே வெளியில கூட்டிட்டு வரான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இவளுடைய ஹெட்டான கிரேவ்ஸ் வரான். ஸோ அந்த இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனை, ஏன் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பாதியிலே வந்தேன்ற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பத்தியும் அவன் வச்சிருக்கிற மிருகத்தை பத்தின்னு எல்லா மேட்டரையும் சொல்லிடுறா. ஸோ அந்த கிரேவும் ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா, சரி அந்த சூட்கேஸ் எடு, உள்ள என்ன இருக்குன்னு பாப்போன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் இந்த சூட்கேஸ்குள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மலுப்ப பார்க்குறான். இருந்தாலும் இந்த கிரேவ்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த சூட்கேஸை பிடுங்கி திறந்து பார்க்குறான். பார்த்தா உள்ள வெறும் பேக்கரி ஐட்டமாக தான் இருக்குது. உடனே இவர் ஒரு லுக்கை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவுக்கு இப்பதான் புரியுது நம்ம சூட்கேஸ் கை மாறிடுச்சுன்னு. ஸோ வேகமா அந்த சூட்கேஸை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் திறந்து விட்டுட்டானா எல்லா உயிரினங்களும் வெளியில போயிரும், அதாவது எல்லா மாயாஜால உயிரினங்களும் வெளியில போயிருமா. அதனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பேக்கரி கடைக்காரனை தேட போறாங்க. கட் பண்ண அந்த பேக்கரி கடைக்காரனை தான் காமிக்கிறாங்க. அவன் லோன் கிடைக்கலன்னு சோகமா வீட்டுக்கு வந்து அவனுடைய பாட்டி போட்டோ முன்னாடி, அவ்வளவுதான் பாட்டி எல்லாமே முடிஞ்சு போச்சு, லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சோகமா அழுதுட்டு இருக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவருடைய சூட்கேஸ்ல இருக்கிற லாக் ஓபன் ஆகுது. இவர் என்னடா இது சத்தம் வருதுன்னு கிட்ட போய் பார்த்தா சூட்கேஸை திறந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு மிருகம் வந்து
வரும்போது இவரை கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிருது. அது போக அந்த பெட்டிக்குள்ள இருந்து பாதி மிருகங்கள் தப்பிச்சு இந்த ஊருக்குள்ள ஓடி போயிருது. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இவரை தேடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பறக்கிற மாயாஜால பூச்சை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. ஸோ அதை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு அந்த பேக்கரி கடைக்காரர் அந்த சூட் கேஸை ஓப்பன் பண்ணிட்டான்னு. ஸோ வேகமாக அந்த பேக்கரி கடைக்காரனுடைய வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி அவனுடைய வீட்டு முன்னாடி வந்ததும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள்லாம் நின்றுக்கிட்டு இந்த போலீஸ் கிட்ட இந்த மாதிரி இந்த பில்டிங் உடைச்சது ஒரு மிருகம் தான், அதை நாங்கள் பார்த்தோம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறான்னா அங்கே இருக்கிற எல்லாத்தோடைய ஞாபகத்தையுமே மறக்கடிக்கிறா. அதனால அங்கே இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாயாஜால மிருகத்தை பார்த்ததே மறந்துட்டு வேற ஏதோ ஒரு காரணத்தினாலதான் அந்த பில்டிங் உடஞ்சி போச்சுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கையும் சரி பண்ணி வேகமா உள்ள போய் பார்த்தா அந்த சூட்கேஸ் பாத்தீங்கன்னா திறந்திருக்குது. என்னன்னு சொல்லி பக்கத்துல போய் பார்த்தா பாதி மிருகங்கள் அதுல இருந்து வெளியில தப்பிச்சு ஓடிடுச்சுங்க. இந்த சைடு பார்த்தா அந்த பேக்கரி கடைக்காரன் அடிபட்டு கீழே கிடக்குறான். ஸோ நம்ம ஹீரோயின் ஓடி போய் அவருக்கு என்னன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் நல்லா தான் இருக்கிறாரு. ஒரு பூச்சி மட்டும் அவருடைய கழுத்துல கடிச்சிருக்குது. இதை நானே சரி பண்ணிக்கிறேன், எங்களை கொஞ்சம் தனியா விடுங்களேன்ற மாதிரி சொல்ல, உன்னெல்லாம் தனியா விட முடியாது, நீயே எங்க ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்ட, உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி உன் பெட்டியில இருந்து தப்பிச்சு போனா எல்லா உயிரினத்துமே நம்ம பிடிச்சாகணும்ன்ற மாதிரி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் இந்த சைடு பாத்தீங்கன்னா மாயாஜால வெறுப்பு சங்கத்தோடைய ஹெட் அவங்களுடைய பையன் அப்புறமா அவங்களுடைய பொண்ணை ஒரு ஃபேமஸான நியூஸ் பேப்பர் ஹெட்டோடைய பையன் என்ன பண்றான்னா அவனுடைய அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் இந்த ஊர்ல திடீர்னு நிறைய விபத்துல நடக்குது இல்ல, அதுக்கெல்லாம் காரணம் மாயாஜாலமானவங்க தான், இவங்க கிட்ட அதை பத்தின ப்ரூஃபும் இருக்குதான், இதை நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ல போடணுமான்ற மாதிரி சொல்ல, ஆனா அவருடைய அப்பாவை பாத்தீங்கன்னா இந்த பையன் சொல்றத கேட்கிற மாதிரியே இல்ல. அது போக அவருக்கு இன்னொரு பையன் இருப்பான், அவர் இந்த மாயாஜால வெறுப்பு சங்கத்தோடைய ஹெட்டோடைய பையன் கிட்ட வந்து குப்பெல்லாம் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி இவங்க எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிடறான். இவங்களும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒன்னும் பண்ண முடியாம வந்துடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவையும் இந்த பேக்கரி கடைக்காரனையும் அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. வீட்டுல பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய ஒரு தங்கச்சியும் இருக்கிறா. அவளுக்கும் பாத்தீங்கன்னா இவனை பிடிச்சிருது போல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு ரெடி பண்றாங்க. கையை வச்சுலாம் சமைக்காம எல்லாமே இந்த மந்திரத்தாலேயே ரெடி ஆகுது. இதெல்லாம் இந்த பேக்கரி கடைக்காரன் வந்து வியப்பா பாக்குறான். ஐயோ நம்ம கனவு தான் காண்றோமா அப்படின்னு அடிக்கடி அவனை கிள்ளி பாத்துக்கிறான். சோ இவனுக்கு ஹீரோயினுடைய தங்கச்சியை பிடிச்சு போயிருச்சு இல்லையா, அதனால அவளையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க. டக்குன்னு அவளை பாத்தீங்கன்னா இவனுடைய மனசுல என்ன இருக்குதுன்றத எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. சோ ஹீரோயினுடைய தங்கச்சிக்கு இந்த மாதிரி மைண்ட் ரீட் பண்ற பவர் இருக்கும். அதை வச்சு நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறான், எதை தேடி வந்திருக்கான்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க. கட் பண்ணா இந்த சைடு பார்த்தா ஹீரோயினுடைய ஆபீஸ்ல ஹெட்னு ஒரு கிரேவ் இருப்பான்ல, அவன் என்ன பண்றான்னா இந்த மாயாஜால வெறுப்பு சங்கத்தோடைய பையன் கிட்ட போய் ரகசியமா மீட் பண்ணி உங்க அம்மா வளர்க்குற 10 வயசுக்கு உட்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட பயங்கரமான சக்தி இருக்குது, அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு தந்துட்டா நீ எங்கெல்லாம் ஒருத்தனா மாறிடுவ, அப்புறமா நான் உனக்கு நிறைய மாயாஜாலம்லாம் சொல்லித்தரேன், இதுக்கு நீ சம்மதிக்கிறல்லன்ற மாதிரி கேட்டதும் அவனும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஓகேன்னு சொல்றான். கட் பண்ண இந்த சைடு ஹீரோயினுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதும் ஹீரோயினுடைய தங்கச்சியும் இந்த பேக்கரி கடைக்காரனும் பாத்தீங்கன்னா நல்லா கடலை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவ தங்கச்சி கிட்ட வந்து எப்படியும் நம்ம அவரை கடைசியில மறக்கடிக்க தான் போறோம், ஏன்னா அவர் ஒரு நார்மல் மனுஷன் தானே, சோ உன்னுடைய மனசுல ஆசை வளர்த்துக்காதன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நடுவுல வந்து இந்த பேக்கரி கடைக்காரன் ரெஸ்ட் எடுக்கணும், அவனுடைய கழுத்துல ஒரு பூச்சி கடிச்சிருக்குல்ல, அப்பதான் அது சீக்கிரமாவே சரியாகும்ன்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயினையும் பாத்தீங்கன்னா இவங்க தங்குறதுக்காக அவளுடைய வீட்டுல ஒரு ரூமை கொடுக்குறாங்க. சீக்கிரமா தூங்குங்க, காலையில எந்திரிச்சு நம்ம அந்த மிச்ச உயிரினத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வேகமா வந்து அவனுடைய பெட்டியை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அப்படியே இறங்கி போறான். இந்த பேக்கரி கடைக்காரனும் என்னடா அதுன்னு சொல்லி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். உடனே நீயும் சீக்கிரமா உள்ளவான்னு சொன்னதும் அவனும் போக முடியாம அந்த பெட்டிக்குள்ள போய் பாக்குறான். பார்த்தா உள்ள ஒரு பெரிய ரூமே இருக்குது. இங்க வந்ததுமே ஹீரோ அவருடைய காயத்துக்கு மருந்து போட்டுட்டு ஒரு விலங்கை கையில எடுக்கிறான். அது அவர் கையில இருக்கும்போது நல்லா குட்டியா இருக்குது. வெளியில வந்த உடனே பாத்தீங்கன்னா நல்லா பெருசாகிறது. சோ இதோடைய விஷம் ஒரு துளி போதும் மனுஷங்களுடைய கெட்ட நினைவுகள் எல்லாத்தையுமே அழிச்சிரும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ அதை பத்தி சொல்றான். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியில போய் ஒரு கதவை ஓபன் பண்றான். பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரம்மாண்டமான உலகமே இருக்குது. அதாவது வித்தியாசமான மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் அந்த பேக்கரி கடைக்காரனும் ஆச்சரியமா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரம்மாண்டமான பறவையையும் பாக்குறான். அவ்வளவுதான் அதை பார்த்து அப்படியே அரண்டு போயிடுறான். நம்ம ஹீரோ ஏதோ ஒரு நாய்க்குட்டியை கூப்பிடுற மாதிரி வாடா பயப்படாதன்ற மாதிரி அந்த பறவையை கூப்பிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அதுவும் அழகா நம்ம ஹீரோ பக்கத்துல
வருது. ஸோ இந்த பறவையை தேடி தான் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருந்திருப்பாரு. ஸோ கொஞ்ச நேரம் அது கூட கொஞ்சிட்டு அதுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியா செடி மாதிரி ஒரு கிரியேச்சர் இருக்குது. அதை காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸா இருக்குது. ஹீரோவை விட்டு போகவே மாட்டேன்னு அடம் பிடிக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இப்படி சுத்தி சுத்தி நிறைய கிரியேச்சர்ஸ், பிரம்மாண்டமான மாயாஜால உயிரினங்கள் இதெல்லாம் தான் நம்ம ஹீரோ இந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறான். அதாவது இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற இந்த ஒரு பெரிய உலகத்துல வச்சிருக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தான் இயற்கைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி மாயாஜால உயிரினங்கள் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி விலங்குகள் எல்லாத்தையுமே பாதுகாத்து வந்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் அந்த பேக்கரி கடைக்காரரும் பாத்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே ஒரு இடத்துக்கு வராரு. அதுவும் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரே டார்க்காக இருக்குது. அங்கே ஒன்று பயங்கரமான சத்தம் கேட்குது. ஸோ அதுக்கிட்ட போய் அதை அப்படியே தொட போகவும் நம்ம ஹீரோ உடனே அந்த இடத்துக்கு வந்து அதை தொடாதீங்க, அது ஒரு மரண சுழல் அப்படின்னு சொல்லி அவரை தடுத்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பேக்கரி கடைக்காரர்கிட்ட உங்கள் ஊரில் ஏதாவது பார்க் இருக்கா, எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா, அங்கே தான் ஒரு உயிரினம் இருக்கும், ஏன்னா இங்கேருந்து தப்பிச்சு போனால் மாயாஜால மிருகத்தில் ஒன்று அந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கோன்ற மாதிரி சொன்னதும் இந்த பேக்கரி கடைக்காரனும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஹீரோயினுடைய தங்கச்சி கிட்ட சொல்லாமல் போனால் அவங்க வருத்த படுவாங்க இல்லையா, நமக்கு தங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லாமையா போகணுன்ற மாதிரி கேட்டதும் அவங்கெல்லாம் விட்டாங்கன்னா அவங்கள மரக்கடிக்க வச்சிருவாங்க, ஒழுங்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னது இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த உயிரினத்தை தேடி கிளம்புறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த மாயாஜால வெறுப்பு சங்கத்தோடைய தலைவியோடைய பையன் இருக்கான்ல, அவன் வந்து இந்த கிரேவை மீட் பண்ணதுனால ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வரான். அதனால இவனுடைய அம்மாவை பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி பெல்ட்டை வச்சே கொடூரமா அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க அம்மா கொடுமைப்படுத்துவாங்க போல. அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் பேக்கரி கடைக்காரனும் பார்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு கடையில பார்த்தா அந்த மிருகம் அங்க இருக்கிற நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்குது. அதான் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மிருகம் பார்த்தோம்ல, சோ நீ இங்க தான் இருக்கியா, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மிருகத்தை பிடிக்க போக இந்த பேக்கரி கடைக்காரனும் அட கடவுளே இது நகை கடைடா, நீ பாட்டுக்கு உள்ள போயிட்ட, போலீஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம தான் மாட்டிப்போம் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு வழியா நம்ம ஹீரோ அதை பிடிச்சிட்டு வெளியில வந்துடுறான். ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா போலீஸும் வந்துடுறாங்க. உடனே இந்த பேக்கரி கடைக்காரன் சார் நாங்க எதுவும் பண்ணல, அந்த சைடு தான் அவங்க போறாங்க, அவங்கள போய் பிடிங்கன்னு சொன்னதும் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரெண்டு பேரையும் கன் பாயிண்ட்ல அந்த போலீஸ் ஆபீசர்லாம் நிறுத்துறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சோ போலீஸ் எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரு சிங்கம். சோ அந்த போலீஸ்காரங்க இதை பார்த்து பயத்துல நின்றுட்டு இருக்கும்போது இந்த கேப்பை யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த சிங்கம் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பெட்டியில இருந்து ஒரு மாயாஜால உயிரினம் தப்பிச்சு இந்த ஜூக்கு வந்திருக்கும். அதனால அங்க உள்ள உயிரினங்கள்லாம் தப்பிச்சு வெளியில ஓடி வந்திருக்கும். உடனே இதை கெஸ் பண்ணி வேகமா ஜூக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லா விலங்குகளும் வெளியில தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஜூக்குள்ள வரும்போது அந்த இடமே பாத்தீங்கன்னா குலுங்குற மாதிரி ஒரே சத்தம். உடனே நம்ம ஹீரோ இவர்கிட்ட நம்ம இப்போ பிடிக்க போறது தான் என்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்பவே பெருசானது, சோ பத்திரமா இருங்க, இந்தாங்க இந்த ஹெல்மெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் போட்டு விட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இவர் பயத்துல இருக்கும்போது அந்த பெரிய உயிரினத்தை காமிக்கிறாங்க. அதை பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குது. இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியா பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த மிருகத்தையும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரையும் தேடி அவங்க இருந்த ரூமுக்கு போய் பாக்குறா. பார்த்தா யாரையுமே காணோம். உடனே அங்க இருந்து இந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு இவங்கள தேடி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி அந்த இடமே அப்படியே இருள் சூழுது. இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. கட் பண்ணா ஒரு இடத்துல கட்சி மீட்டிங் மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்குது. அங்க யாரு அடுத்த பிரசிடென்ட் ஆகுறதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுல அந்த நியூஸ் பேப்பரோடைய ஹெட்டோடைய மொத பையன் இருக்கான்ல, சோ அவனை தான் அடுத்த வேட்பாளரா நிக்க வைக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் திடீர்னு ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்தா மரண சுழல் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்தையே ஒரு கலக்குது. மக்கள் எல்லாருமே பதறி அங்கேயும் எங்கேயுமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அந்த நியூஸ் பேப்பரோடைய ஹெட்டோடைய அந்த மொத பையனை கொன்னுட்டு அங்க இருந்து இந்த மரண சுழல் பெயருது. கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த மாயாஜால ஹெட் குவார்டர்ஸை காமிக்கிறாங்க. இப்போ அந்த நியூஸ் பேப்பர் ஹெட்டோடைய ஒரு பையனை மரண சுழல் கொன்னுச்சு இல்லையா, அதுக்கு காரணம் அந்த வில்லனான கிரிண்டல் வேர்டா தான் இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாயாஜால கூட்டத்துக்கு ஒரு பாஸ் லேடி இருப்பாங்க. அந்த லேடி கிட்ட வந்து பேச வரும்போது உன்னை யார் இந்த இடத்துக்கு வர சொன்னது, சரி வந்துட்ட என்ன விஷயம்ன்ற மாதிரி சொல்லுன்ற மாதிரி அந்த பாஸ் லேடி கேட்கும்போது ஹீரோயினும் அந்த பெட்டியை திறந்து இதுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், அவன் லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்கிறான், அவனாலதான் எல்லா பிரச்சனையும், அவன் வச்சிருந்த அந்த மாயாஜால உயிரினங்கள் எல்லாம் திறந்து விட்டுட்டான் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தின எல்லாத்தையுமே இந்த பாஸ் லேடி கிட்ட போட்டு கொடுத்துடுறா. இவன் சொல்லி முடிக்கவும் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து நம்ம ஹீரோவும் அந்த பேக்கரி கடைக்காரனும் வெளியில வராங்க. சோ அந்த பாஸ் லேடியும் நம்ம ஹீரோ கிட்ட உங்களுடைய மிருகம் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்படி இப்படின்னு நிறைய கேள்வியா வைக்கிறாங்க.
சொல்லிட்டாங்க, இல்ல என்னுடைய மிருகங்கள்லாம் இருக்காது, அதுங்க யாரையுமே தாக்காதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா பாத்தீங்கன்னா யாருமே கேட்கிற மாதிரியே இல்ல. அப்ப அந்த நியூஸ் பேப்பர் ஹெட்டோடைய பையன் இறந்து போனதை விசுவல் மாதிரி மேல ஓடிட்டு இருக்குது. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இது மிருகங்கள்லாம் அட்டாக் பண்ண மாதிரி இல்ல, இவருடைய காயத்தை நல்லா பாருங்க, இதுக்கு காரணம் மரண சுழலுடைய வேலை தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். மரண சுழலா அப்படின்னு ஒண்ணு இந்த நியூயார்க்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு இந்த பாஸ் லேடி ஆர்டர் போட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ரொம்பவே லேட்டா வந்து சொன்னதுனால நம்ம ஹீரோயினையும் பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. கட் பண்ணா ஜெயில காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்கிறா. சாரி இப்ப கேட்டு என்ன பிரயோஜனம், உன்னுடைய சாரியை நீயே வச்சுக்கோன்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்போ அந்த பேக்கரி கடைக்காரன் நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க சாரி கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா ஏதோ மரண சூழல்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா என்னன்ற மாதிரி கேட்கிறான். நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது ஒரு காலத்துல சாதாரண மக்கள் எல்லாரும் மந்திரவாதிகளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே அந்த மந்திரவாதிகள் பயந்து அவங்க சக்திகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி கட்டுப்படுத்துறதுல எக்கு தப்பா போனதுனால அது மரண சூழலா உருவெடுத்துச்சு. அது ஒரு தீய சக்தியா மாறி வெளியில வந்து யாரையாவது தாக்கிட்டு மறைஞ்சு போயிரும். அந்த சக்திக்கு சொந்தக்கார வெறும் 10 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த கிரேவ் கிட்ட விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த மாயாஜால வெறுப்பு சங்கத்தோடைய வீட்டை காமிக்கிறாங்க. அங்க எல்லாருமே இந்த பிரச்சாரத்துக்கு நோட்டீஸ் போட தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணை மட்டும் அப்படியே போக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. நம்மளுக்கு இவா தான் அந்த மரண சொல்லலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. கட் பண்ணா அந்த கிரேவ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் இந்த சூட் கேஸ்குள்ள இருந்ததெல்லாம் செக் பண்ணி இவனுடைய சூட் கேஸ்குள்ள கூட ஒரு மரண சுழல் மாதிரி ஒன்று வச்சிருந்தான்ல, ஸோ அதையும் இந்த கிரேவ் பார்த்துருப்பாரு. ஸோ நீ தான் இங்கே நடந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணமா அப்படின்னு கேட்டதும், இல்லை என்னுடைய பெட்டிக்குள்ள இருந்தது ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து எடுத்தேன், அது என்னுடைய சூட் கேஸ்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு, அதெல்லாம் வெளியில வந்திருக்காது, ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காதுன்ற மாதிரி எவ்வளவோ சொல்றான். ஆனால் அந்த கிரேவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை நம்பாம கடைசியில் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் மரண தண்டனை கொடுங்கன்ற மாதிரி ஆர்டர் போட்டுறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்பவே அழுகுறாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட இருந்து அவளுடைய நல்ல மெமரிஸ் எல்லாத்தையும் எடுத்து அங்க ஒரு குளம் மாதிரி இருக்குது அதுக்குள்ள போடுறாங்க. சோ இதனால நம்ம ஹீரோயின் பிரெயின் வாஷ் ஆகி அந்த குளத்துக்குள்ள அப்படியே போறா. அதுல பாத்தீங்கன்னா இவளுடைய மெமரியில இந்த மாயாஜால வெறுப்பு சங்கத்தோடைய தலைவி அவளுடைய பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோயின் போய் அவனை காப்பாத்துறா. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு அந்த குளத்துக்குள்ள இறங்க போக ஹீரோ கிட்ட நீ தான்ப்பா அடுத்தது வான்னு சொல்லி நம்ம ஹீரோடைய மெமரியையும் எடுக்க வர, இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ஒரு செடி மாதிரி ஒரு கிரியேச்சர் இருக்கும்ல, அது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய லாக்கை ரிமூவ் பண்ணிருது. இதனால நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஹீரோயினையும் ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திடுறான். இந்த சைடு இந்த பேக்கரி கடைக்காரனுடைய மெமரியை எரேஸ் பண்றதுக்காக ஒருத்தன் அவனை கூட்டிட்டு போறான். அந்த டைம்ல கரெக்டா ஹீரோயினுடைய தங்கச்சி அந்த இடத்துக்கு வந்து அந்த கூட்டிட்டு போனவனை ஏமாத்திட்டு இந்த பேக்கரி கடைக்காரனை காப்பாத்திடுறா. அப்புறமா நேரா அந்த கிரேவோடைய ரூமுக்கு போய் அந்த சூட் கேஸையும் எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோயினை தேடி வராங்க. வந்து ஹீரோயின் ஹீரோ அப்புறமா அந்த பேக்கரி கடைக்காரன் எல்லாத்தையுமே அந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டு யாருக்கும் தெரியாம அந்த பெட்டியை எடுத்துட்டு அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறா. கட் பண்ணா மாயாஜால வெறுப்பு சங்கத்தோடைய பையனை காமிக்கிறாங்க. அவன் கிட்ட அந்த கிரேவ் வந்து, நீ அந்த சின்ன பொண்ணை கண்டுபிடிச்சிட்டியா, நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அவளை கண்டுபிடிச்சாதான் நீ எங்கள ஒருத்தனை மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு செயினை போட்டு விட்டு, இந்த செயின்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணியனா உனக்கு முன்னாடி நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நம்ம நீ கொண்டு வந்த மிருகங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், அது மட்டும் எங்க சங்கத்து ஆளுங்க கிட்ட கிடைச்சதுன்னா அவளை தான் எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ஒண்ணு மட்டும்தான் வெளியில இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா அது திடீர்னு யாரு கணக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு இந்த டைம்ல ஒரு ஐடியா வருது. என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நான் வேலையில இருக்கும்போது எனக்கு ஸ்பையா ஒருத்தர் இருந்தான், அவன் பிளாக்ல இந்த மாயாஜால விலங்குகள் எல்லாம் வித்துட்டு இருந்தான், ஒருவேளை அவனுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், சோ நம்ம இதுக்கு அவன் கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொன்னதும் அடுத்ததே பாத்தீங்கன்னா நேரா அந்த ஸ்பையை மீட் பண்றதுக்காக வராங்க. அவனை பாத்தீங்கன்னா ஒரு பார்ல தான் இருப்பான். சோ அதுக்குள்ள போகும்போதே மந்திரத்தாலேயே அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே அழகா மாத்திக்கிறாங்க. அதுவும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே குள்ள மனிதர்களா இருக்காங்க. பாதி பேரு பாக்குறதுக்கே வினோதமா இருக்காங்க. கடைசியில ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஸ்பையையும் மீட் பண்றாங்க. சோ அவங்க கிட்ட போய் இவங்க தேடிட்டு இருக்கிற அந்த மிருகத்தை பத்தி கேட்டதும், ஓ அந்த மிருகமா, அது எங்க சுத்திட்டு இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் உங்ககிட்ட அதை பத்தி சொல்லிட்டா எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன தருவீங்கன்ற மாதிரி கேட்கிறான். அப்படி அவன் கேட்டுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ட்ரெஸ்ல அந்த செடி கிரியேச்சர் இருக்கிறத பார்த்துட்டு, இதுதான் எனக்கு வேணும், இதை மட்டும் நீங்க என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விலங்கு எங்க இருக்குன்னு நான் சொல்றேன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ கொடுக்க மறுக்கிறான்.
அந்த கிரியேச்சரும் பயப்படுது, ஐயோ நம்மளை கொடுத்துருவானோன்னு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வேற வழி இல்லாமல் அந்த செடி கிரியேச்சரை கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்து நம்ம ஹீரோவுக்கு தேவையான மிருகம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த ஸ்பை சரியான ஆளாக இருப்பான் போல. என்னன்னா அந்த கிரியேச்சரையும் வாங்கிக்கிட்டு இவங்களை பற்றியும் போட்டு கொடுத்துட்றான். ஸோ இவங்களை பிடிக்கிறதுக்காக அந்த விசாரணை குழுல இருந்து ஆட்கள்லாம் வர. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஸ்பையை அடிச்சு போட்டு அந்த செடி கிரியேச்சரையும் பிடுங்கிக்கிட்டு வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாயாஜால வெறுப்பு சங்கத்தோடைய தலைவி வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் பையன் எதையோ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்குது, அதை கீழே தள்ளி விட்டுறான். அதை கரெக்டாக கையில் எடுக்கும்போது அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டே என்னடா மந்திர கோலை கையில் வச்சிருக்கிற, இப்படியா நான் உன்ன வளர்த்தேன், ஒழுங்கா பெல்ட்டை கழட்டி என்கிட்ட அடி வாங்கிக்கோன்ற மாதிரி சொன்னதும் அவனுடைய தங்கச்சி அந்த இடத்துக்கு வந்து அது என்னுடைய பொம்மை தான், நான் தான் அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்றா. இருந்தாலும் அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டுக்கிறாங்க. இவனும் அவங்க கிட்ட சாரிமான்ற மாதிரி சொல்றான். என்னது நான் உன்னுடைய அம்மாவா, உன்னுடைய அம்மா ஒரு சூனியக்காரி, அப்படி இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த அம்மா கையில வச்சிருந்த பெல்ட் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுது. இவங்களும் அப்படியே பயந்து போயிடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மரண சுழல் வந்து அவங்க அம்மாவையே கொலை பண்ணிருது. ஆனா யாருதான் அந்த மரண சுழல்ன்றத காமிக்கல. கட் பண்ணா அந்த ஸ்பை சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்துடுறாங்க. அங்க போனா கண்ணுக்கு தெரியாம ஒரு விலங்கு இருக்குது. கடைசியில அதோடைய உருவத்தையும் காமிக்குது. நம்ம ஹீரோ அந்த மிருகத்தை பத்தி இதுக்கு நடக்க போறத முன்னாடியே நமக்கு காமிக்கிற மாதிரியான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மிருகத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு மிருகத்துக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து நல்லா கவனிச்சுட்டு இருக்குது. அப்படி இந்த மிருகம் எதடா கவனிக்குதுன்னு பார்த்தா படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு முட்டையில இருந்து ஒரு பாதி பறவையும் பாதி பாம்புமான ஒரு மிருகம் வந்துச்சு இல்லையா, அந்த மிருகம் அந்த இடத்துல பிரம்மாண்டமா இருக்குது, பயங்கர பெருசா இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அப்புறமா தான் நம்ம ஹீரோ இதை நான் ஒழுங்கா பார்க்காம விட்டுட்டேன், இதுவும் வெளியில தான் இருந்திருக்கு போல, இது எங்க இருக்குதோ அதோடைய ஸ்பேஸை ஃபில் பண்ற அளவுக்கு வளர்ந்துரும், இது ரொம்பவே டேஞ்சரானது, ஸோ பார்த்து வாங்க, சத்தம் போடுறது இதுக்கு சுத்தமா ஆகாது அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த டைம்ல ஹீரோயினுடைய தங்கச்சி ஒரு பாலை தெரியாம தள்ளிவிட இந்த சத்தம் கேட்டு அந்த பெரிய மிருகம் டென்ஷன் ஆகி எல்லாத்தையுமே தட்டி விட ஆரம்பிக்குது. அப்ப அந்த எதிர்காலத்தை காட்டுற மிருகம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி காமிக்குது. சோ அதே மாதிரியே நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ இந்த டைம்ல என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமா ஒரு பூச்சியை பிடிச்சி ஹீரோயின் கையில வச்சிருக்கிற ஒரு ஜக்குக்குள்ள போட அதை சாப்பிட போறேன்னு அந்த பெரிய மிருகமும் அதுக்குள்ள போய் அந்த ஜக் அளவுக்கு சின்னதா மாறிடுது. சோ இப்போ பிடிச்ச விலங்கு எல்லாத்தையுமே சூட்கேஸ்குள்ள போட்டுட்டு இவங்க எல்லாரும் அதுக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுடைய தங்கச்சி ஒரு போட்டோவை பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அமைதியாகிறான். உடனே ஹீரோயினுடைய தங்கச்சி இவனுடைய மனசை படிக்க ஆரம்பிக்கிறா. ஓ இது நீங்க லவ் பண்ண பொண்ணான்ற மாதிரி கேட்டதும் இவன் தயவு செஞ்சு என்னுடைய மனசை படிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிராங்க்னு ஒரு பறவை இருந்துச்சு இல்ல, அதான் அந்த பெரிய பறவை, அது இடி மின்னலோட ஒரு பெரிய பிரச்சனை வெளியில நடக்க போகுதுன்னு சிக்னல் கொடுக்குது. இவங்களும் அவசர அவசரமா வெளியில என்னமோ பெருசா நடக்க போகுதுன்னு போறாங்க. கட் பண்ண அந்த சைடு இந்த கிரேவ் அந்த அம்மா இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு உன்னுடைய தங்கச்சி எங்க இருக்கா, அவ தான் மரண சொல்லல், அவளை நம்ம காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் போறாங்க. ஸோ அப்படி இந்த இடத்துக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரேவ் வந்து இந்த பையனை பயங்கரமா அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறான். இவன் இதெல்லாம் கேட்டுட்டு ஆமா நீங்க என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், கடைசியில் என்ன நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெக்ஸ் ஆகுறான். அந்த கிரேவும் ஆமா நீ ஒரு உதவாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய தங்கச்சியை பார்க்கறதுக்காக உள்ள போறான். அப்படி உள்ள வந்து அவனுடைய தங்கச்சியை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா சுத்தி உள்ள செவுறு எல்லாம் உடைய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பையன் இருக்கான்ல அவன் மரண சுழலா மாதிரி பயங்கர கோவமா அந்த இடத்தையே அட்டாக் பண்ணிக்கிட்டே போறான். இப்பதான் அந்த கிரேவுக்கே தெரியுது இவ்வளவு நாளா மரண சுழலா இருந்ததே இந்த பையன் தானு. இப்படி இந்த பையன் போறத நம்ம ஹீரோயினும் பாத்துடுறாங்க. பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட நீ ஏதோ மரண சுழல் 10 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருக்குன்னு சொன்ன, ஆனா இந்த பையன் அதை விட பெரிய பையன் தானு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவையும் பாத்தீங்கன்னா ஒருவேளை அவனுக்குள்ள நிறைய சக்தி இருந்திருக்கும், அதனாலதான் அவன் இப்ப வரைக்கும் உயிரோட இருந்திருக்கான்ற மாதிரி சொல்றான். அப்புறமா நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு அவங்க கிட்ட பேசலான்னு போறான். இந்த டைம்ல அந்த கிரேவும் பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம அந்த பையனை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோயின் போய் அவனை எப்படியோ தடுக்கிறாங்க. அப்புறமா அந்த மாயாஜால கூட்டத்தோடைய பாஸ் லேடி இருக்காங்கல்ல அவங்களையும் பாத்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம மாயாஜால உலகத்தை பத்தின ரகசியங்களை இப்ப ஊர்ல இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நமக்கும் மக்களுக்கும் போர் நடக்க போகுது அப்படி இப்படின்னு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு இந்த மரண சூழலை பாத்தீங்கன்னா பயந்து போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போய் மறைஞ்சிக்குது. அங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போய் அவங்க கிட்ட எப்படியாவது சமாதானம் பேச ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா உனக்குள்ள இருக்கிற அந்த மந்திர சூழலை நான் எப்படியாவது பிரிச்சு எடுத்துடுறேன், கொஞ்சம் எனக்கு கோஆபரேட் பண்ணுன்ற மாதிரி சொன்னதும் அவனையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றதுக்கு இறங்கி வரான். ஆனா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கிரேவ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ நம்ம ஹீரோ போய் அவனை தடுக்கிறான். அதே டைம்ல இந்த இடத்துக்கு மத்த மந்திரவாதிகள்லாம் வந்து இந்த மரண சுழல் வெளியில போக கூடாதுன்றதுக்காக இந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி மந்திர சுவரை எழுப்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த மரண சுழல் கிட்ட போய் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியும்,
உன்னுடைய வேதனை எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு. நான் உன்னை காப்பாத்த தான் ட்ரை பண்றேன். ஆனா அந்த கிரேவை மட்டும் நம்பாத, அவன் உன்னை ஏமாத்துறான், அவருடைய பேச்செல்லாம் கேட்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த கிரேவ் சும்மா இல்லாம அந்த மரண சூழலை பத்தி 2 வாரத்தை ஏதோ சொல்ல, அதுக்குள்ள நிறைய மந்திரவாதிகள் அந்த இடத்துக்கு வந்து அந்த சின்ன பையனை ஒரே அடியா சாகடிச்சிடுறாங்க. உடனே இதை பார்த்து இந்த கிரேவ் வந்து, அட பாவீங்களா, ஒரே அடியா இவனை கொலை பண்ணிட்டீங்களே, யாரை கேட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறான். அப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த மாயாஜால தலைவியான அந்த பாஸ் லேடி வந்து, நான் தான் கொலை பண்ண சொன்னேன், இவனை இப்படியே விட்டா இந்த சிட்டியே இல்லாம பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனே இந்த கிரேவம் பாத்தீங்கன்னா, நீங்க போடுற சட்டம் இந்த சாதாரண மனிதர்களை காப்பாத்துறதுக்காகவா இல்ல எங்களை காப்பாத்துறதுக்காகவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இதுக்கு மேல எங்களால அடிமையா இருக்க முடியாது, நான் இந்த இடத்தை விட்டு போக போறேன், உங்களுக்கு கீழெல்லாம் இனிமேல் நான் வேலை பார்க்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போகும்போது இந்த பாஸ் லேடியும் பாத்தீங்கன்னா, என்ன இவன் வித்தியாசமா நடந்துக்கிறானே, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மந்திர கொலை புடுங்குங்கன்னு ஆர்டர் போட்டுடுறா. சோ உடனே இந்த கிரேவ் பின்னாடி திரும்பி தாக்க ஆரம்பிக்கிறான். மத்தவங்களும் பாத்தீங்கன்னா திரும்பி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டை பலமா போயிட்டு இருக்குது. அப்போ ஹீரோடைய அந்த செடி கிரியேச்சர் வந்து கிரேவோடைய கையை கட்டி போடுது. இந்த டைம்ல ஹீரோயின் அவருடைய மந்திர கோலை எப்படியோ புடுங்கிடுறாங்க. அப்பதான் அந்த கிரேவ் அவனுடைய உண்மையான உருவத்துக்கு வரான். ஸோ இவ்வளோ நேரம் படத்துல என்னடா வில்லனை காணோம்னு பார்த்துட்டு இருந்தோம்ல, இந்த கிரேவ் தான் இந்த படத்தோட வில்லன். அதாவது இந்த கிரிண்டல் வேர்ல்டு தான் இத்தனை நாள் மாறு வேஷத்துல இந்த மரண சூழலை எப்படியாவது நம்மளுடையதா மாத்திக்கணும்ன்றதுக்காக எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறான். கடைசியா அவரை பார்த்தீங்கன்னா இப்போ பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்புறமா அந்த மாயாஜால கூட்டத்தோடைய அந்த பாஸ் லேடி நம்ம ஹீரோ கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த மரண சூழலை வெடிக்க வச்சாங்கல்ல, அதுல இருந்து ஒரு சின்ன பாகம் மட்டும் வெளியில போறத பாக்குறான். அப்ப அந்த பாஸ் லேடியை பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நம்ம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ நம்ம வாழ்றது இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருடைய மெமரியையும் எரேஸ் பண்ண முடியாது, என்ன பண்ண போறோம்னே தெரியல அப்படி இப்படின்னு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய சூட்கேஸ்குள்ள இருந்து பிராங்க்ன்ற அந்த பிரம்மாண்டமான பறவையை வெளியில கூப்பிடுறான். அதுகிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து எடுத்த இந்த மனுஷங்களுடைய கெட்ட நினைவுகளை மட்டும் மறக்க வைக்கிறதுக்கான அந்த எசன்ஸை கொடுக்குறான். அந்த பறவையும் பாத்தீங்கன்னா அதை தூக்கிட்டு வானத்துல போய் கலந்து விட்டுருது. அப்புறமா மழை வர வைக்கவும் மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இதனால பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் இப்போ என்ன நடந்துச்சுன்றதையே மறந்துட்டாங்க. அப்புறமா அந்த சிட்டியெல்லாம் அங்கங்க உடஞ்சி கிடக்கும்ல, அதெல்லாம் அந்த மாயாஜாலக்காரங்க சரி பண்றாங்க. அப்ப அந்த பாஸ் லேடி நம்ம ஹீரோ கிட்ட, இந்த பேக்கரி கடைக்காரனுடைய மெமரியையும் மறக்க வச்சிருங்க, இதுதான் நம்மளுடைய ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா அவருக்கு கிஸ் பண்றா. அவரும் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மலையில போய் நனையிறாரு. அவ்வளவுதான், எல்லாத்தையுமே அப்படியே மறந்து போறாரு. கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, பேக்கரி கடைக்காரர் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோ வந்து வேனுக்குனே அவரை இடிச்சிட்டு பெட்டியை மாத்தி வச்சுட்டு போயிடுறான். சோ இவர் அதை தூக்கி பார்த்தா செம வெயிட்டா இருக்குது. அப்படி உள்ள என்னதான் இருக்குதுன்னு பார்த்தா ஒரே தங்க முட்டையோட இருக்குது. அது கூடவே ஒரு லெட்டரும் இருக்குது. அதுல, நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும், இதை வச்சு பேக்கரி ஆரம்பிச்சுக்கோன்ற மாதிரி போட்டிருக்குது. அப்புறமா நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து லண்டனுக்கு கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை பார்த்து நான் திரும்பியும் வருவேன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அப்புறமா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பேக்கரி கடைக்காரன் பேக்கரியும் ஆரம்பிச்சிடுறான். அவர் நிஜத்துல பார்த்த மிருகங்கள் எல்லாமே அவருக்கு கனவுல பார்த்த மாதிரி தோணுது போல. அதனாலயே அவர் பேக்கரியில அதே மாதிரி எல்லாம் ஐட்டம் செஞ்சு வைக்கிறாரு. வியாபாரமும் பாத்தீங்கன்னா இதனால பயங்கரமா போயிட்டு இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய தங்கச்சி வராங்க. இந்த பேக்கரி கடைக்காரர் அப்படியே ஹீரோயினுடைய தங்கச்சியை பார்த்து சிரிக்கிறாரு. அதோட இந்த படமும் முடியுது. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா பார்ட் 2 இருக்குது. அது வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம அந்த வீடியோவும் பார்த்து முடிச்சிடலாம். அது போக இனிமே நீங்க மிஸ்டர் ராய்ஸ் அவர் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.